நிறைய வண்டி வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் வந்து ரிட்டர்ன் போய்க்கிறாங்க. உங்கள் பேர்? சர்மா. நாங்கள் கன்வின்ஸ் ஆக மாட்டேன்றாங்க. இங்கே போகணும் காசு பண்ணுறதுக்காக நம்மளை சுற்றி சாடிக்கிறாங்க. என்ன சொல்கிறது அவங்கள? ஓகே, அப்படியே ஓவர்டேக் பண்ணின்னு போகிறாங்க. ஓ மை காட் மேன், இங்கேருந்து போனால் ஒரு 150 கிலோமீட்டருக்கு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இடத்துல இப்போது வண்டி ஆஃப் ஆகுது. எப்படின்னா வண்டி இவ்வளோ கேவலமாக இருக்குது. இப்போது ட்ரக்ஸஸ் சேர்த்து விட்டுக்கிறாங்க. மிலிட்ரிங்கெல்லாம் அவரை நிற்கிறாங்க. லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சோ என்னமோ தெரியலையே. அந்த எண்டுக்கு போகிறோம், எண்ட்லேருந்து திரும்ப டாப்பில் போகிறோம். இது இங்கே காது மட்டும் வச்சுக்கூடாது. ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த ஜம்மு காஷ்மீர் நம்ம விட்டு போகிற நேரம் நண்பாஸ். நம்ம ஒரு 6 ஸ்டேட் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அதாவது இந்த லே போகிற ரோடு வந்து க்ளோஸ் ஆகிருக்குதா 3 நாளாக பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்க வந்து இங்கேருந்து போகுது. ஆனால் லோக்கல் வண்டிங்கெல்லாம் போகுது. ஆனால் நம்மளோட வண்டிகள் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க, 2 வீலர்ஸு. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வந்து ரிட்டர்ன் போய்க்கிறாங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அதாவது இந்த குரூஸ் வேலியில். அப்போது அவங்க வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, நீ எங்கே போனாலும் போப்பா, உனக்கு எதனா ப்ராப்ளமான எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். இப்போது அவங்க வந்து மிலிட்ரி அவங்கக்கிட்ட வந்து பேசி நம்மளுக்கு வந்து உள்ளே விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அவங்க எதனா நம்மளை விட்டால் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம லடாக்கே போக முடியும். இன்றைக்கான இல்லை, இப்போ வந்து லடாக் போகிறதுக்கு யாருன்னா பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து உள்ளவே போக முடியும். நிறைய வண்டிங்க வந்து இங்கே லடாக் போக முடியாமல் நிற்கிது. ஆனால் நிறைய வண்டிங்க வந்து போயிருக்கு ஆல்ரெடி லடாக்கு. அது வந்து எப்படியான்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எதனா ஒரு வண்டி, அதாவது ஒரு லோட் வண்டியில் வந்து நம்மளோட வண்டியை லோட் பண்ணிவிட்டு கார்கில் வேலிக்கும் ஒரு 40 கிலோமீட்டருக்கு நம்மளோட வண்டியை பார்த்திங்கன்னா இங்கேருந்து பிக்கப் பண்ணி அங்கே ட்ராப் ஆகிடுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் 4000 5000 சொல்லிட்டு அவ்வளோ கேட்டுங்கிறாங்க. நம்மளால் அவ்வளோலாம் காசு கொடுக்க முடியாது. பட் எப்படியோ நம்ம வந்து அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடணும். இந்த இடத்துல அவங்க வந்து நம்மளுக்கு விட்டால் மட்டும்தான் நம்ம லடாக்கோட ரைடே ஸ்டார்ட் பண்ண முடியும். என்ன ஆக போதோ தெரில. இது இல்லாமல் இங்கே வந்து நம்மளுக்கு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க. அதாவது கன்னியாகுமரியிலேருந்து லடாக் வந்திருக்காங்க. இப்போ நான் அவங்களை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், நிறையா வண்டி வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் வந்து ரிட்டர்ன் போய்க்கிறாங்க. நம்மளோட வண்டி இங்கே இருக்குது பாருங்கள். அவங்கள மாதிரியே நம்ம வண்டி நிற்கிது. இது வந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கிற அண்ணாங்க. இங்கே போனாங்க. இவங்க வந்து கேரளாவில் வந்திருக்கிறாங்க. இந்த அண்ணன் இவங்களும் கர்நாடகாலேருந்து வந்திருக்காங்க. BMW வந்திருக்காங்க. வீடியோத்துக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், இந்த வண்டி வந்து காஷ்மீர்லேருந்து வந்திருக்குது. 2 பேர். சரி, காஷ்மீர் இல்லை, கன்னியாகுமரி. பாருங்க எவ்வளோ ஃபுல்லாக லோடு இருக்குது. நம்மளை விட கொஞ்சம் கம்மி தான். இவங்க வந்து அண்டி. ஓகே, சூப்பர். நான் உங்கள் பேர்? அனந்தகிருஷ்ண சர்மா. சர்மா. ஓகே, ரோஹித் சர்மா. ஃபைசல். கன்னியாகுமரி டு காஷ்மீர். ஓகே, நம்ம வந்து அங்கே போய் பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் ஆகி திரும்ப அப்படியே போய்க்கிறாங்க. நம்ம வாட்டி அங்கே போய் கேட்டு முயற்சி பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம லடாக் போய் தான் ஆகணும். சரி, வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம அண்ணன் வந்து இவங்ககிட்ட பேசிக்கிறாங்க. ஒரு வண்டிக்கு நாங்கள் 2000 ரூபா தான் கொடுப்போம் சொல்லிட்டு பேரம் பேசிக்கிறாங்க. அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஏதோ இவங்க வந்து அவங்ககிட்ட பேசி ஏதோ பண்ணிட்டோம். ஆனால் அங்கே கன்வின்ஸ் ஆக மாட்டேன்றாங்க. எந்த வண்டிகளும் வெளில எல்லாம் ரிட்டர்ன் அனுப்பிச்சுங்கிறாங்க. இப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஆர்மி ஆஃபீஸர்லேருந்து இங்கே இருக்கிறவங்கிட்ட ரிட்டர்ன் பேசினா மட்டும்தான் இன்றைக்கி நம்ம லடாக்கே போக முடியும். பார்க்கலாம் என்ன நடக்க போதோ தெரில.
கடவுள் புண்ணியத்தில் என்கிட்டனா இன்றைக்கி பேசி நம்மளை உள்ளே விட்டால் போதும். அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே யாரன்னா மிலிட்ரி ஆஃபீஸர் நம்பூர்காரங்க யாருன்னா இருந்தால் அவங்ககிட்ட நம்ம பேசுகிறது கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் இந்த பெரிய பெரிய வண்டியில் லடாக் போகும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஐயோ என்னப்பா இவங்கெல்லாம் லடாக் போகிறாங்க, நம்மளால் மட்டும் போக முடியலையான்னு. ஏன்னா நான் வந்து 2 நாளாக வந்து கேட்டு போனதுக்கு இன்றைக்கி இல்லைப்பா நாளைக்கு வாங்கன்னு கேட்டாங்க. சரி நேற்று வந்தால் இன்றைக்கி இல்லை நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும் சொன்னாங்க. இன்றைக்கி வந்தால் இன்றைக்கி இல்லை நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து சின்ன ரோடு ஆன்றதுக்காக ஒரு நாள் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வருவாங்க, இன்னொரு நாள் இங்கேருந்து அந்த பக்கம் போவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த பக்கம் வராங்களாம். இன்றைக்கி போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்மளுக்கு 2 நாள் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கும் டைம் வேஸ்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பிளேசஸை கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆகிடும். பார்க்கலாம், யாரன்னா ஒரு நம்ம ஒரு ஆளுங்க யாருன்னா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். பார்க்கலாம், அது எல்லோரும் லடாக்ன்றாங்க, அப்படி இன்னும் தான் இருக்குது லடாக்கில் பார்த்துருவோம். ஏன்னா இப்போ நம்ம போகிறது வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ரோடு. அதாவது 45 கிலோமீட்டருக்கு நம்ம எப்படின்னா ட்ராவல் பண்ணி போயிட்டா மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும் ரோடு. ஓகே பாஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்டையும் கேட்டாச்சு, இங்கும் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆகும்ன்றாங்க வெட்டுறதுக்கு. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகுது. இன்னும் நம்ம யார்கிட்ட நம்ம வந்து கெஞ்சணுமோ தெரில. சரி இன்னைக்கு ஃபுல்லாக கெஞ்சுறதுல ஒரு நாள் போயிடும் போல். இன்றைக்கி போகலாங்க. முதல்ல அவர் சொன்னார் போயிட்டு ஏதாவது பைசா ஏதாவது கொடுங்க விடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? அப்படிதான் அவர் சொன்னார். पैसा डाल दूंगा और अंदर में लॉक करते होंगे, कुछ भी पैसा डाल दूंगा और तुम्हें हराम के नहीं चल रहा हूँ अंगना भरना अंगना वच्चा पैसा. சரி ஃபஸ்ட்டு இங்கே பேசலாம், அப்புறம் அங்கே போய் பேசலாம். காசு கொடுத்தா தான் விடுவாங்களாம் இந்த இடத்துல. ஐயோ என்ன சொல்கிறது, லஞ்சமா வண்டி விட்றதுக்கு லஞ்சமா? ஏன் அப்போது காசு கொடுத்து எங்கன்னா போய் கீழே விந்தா அப்போல்லாம் தெரியாது போல் உங்களுக்கு. என்ன கருமமோ தெரில. இன்றைக்கி நேற்று வந்தால் நேற்றும் இப்படியே சொன்னாங்க, இன்றைக்கி வந்தால் இன்றைக்கி இப்படியே சொல்கிறாங்க. இன்றைக்கி போய் கேட்டால் 1 மாதம் ஆகும்ன்றாங்க. இன்றைக்கி 1 மாதம் இங்கே இருக்க முடியுமா? இருக்கிறத 10 நாளில் தான் நம்ம எல்லாத்தையும் கேப்சர் பண்ணலாம். அதில் 2 நாள் இன்றைக்கே போயிடுச்சு. இன்றைக்கி என்னென்ன ஆகட்டும் டே, இன்றைக்கி நைட்டு ஆனால் கூட பரவாயில்ல. இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி சுற்றி நம்ம போய் தான் ஆகணும் லடாக்கு. ஏன்னா நம்ம ஒன்ஸ் இதுவே நம்ம தாண்டிட்டாவே நம்ம போதும், வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்னொரு ப்ராப்ளம்னா பெட்ரோல் வேறு. இங்கே சுற்றியே பெட்ரோல் காலியாகிடும் போல். அங்கேருந்து இங்கேருந்து அங்கே சுற்றிக்கிறோம். இங்கே பாருங்கள் இவ்வளோ வண்டிங்க இருக்குது. எல்லாம் வந்து இதுக்கு லடாக் போகிறதுக்கு தான் எல்லா டூரிஸ்ட் வண்டியும் நிற்குது. எங்கே ப்ரோ? அவங்ககிட்ட கேளுங்க. இங்கே ஏதோ ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. எதனா ஒரு பெரிய ஆஃபீஸர் நம்ம பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பேசி பண்ணலான்னு பார்த்தா யார் ஆஃபீஸர்னே தெரிய மாட்டேங்குது இந்த இடத்துல. சரி போகலாம் வாங்க ப்ரோ. இல்லை அவங்ககிட்ட கேளுங்க ஹிந்தியில். அங்கே வந்து அது டோலு அங்கே வந்து விட்ருது. இதுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த ஆஃபீஸ் எங்கன்னு கேளுங்க ஹிந்தியில். ஏன்னா அங்கே இருக்கிற மிலிட்ரிக்காரங்க கேட்டால் தெரிலான்றாங்க. இல்லை ஆஃபீஸே அதான் நான் கேளுங்க டோல்கிட்டே. ஆஃபீஸு செக் போஸ்ட் ரெண்டும் ஒன்று தான். அங்கே போய் கேட்டா இங்கே போங்கன்றாங்க, இங்கே கேட்டால் அங்கே போயின்றாங்க. என்ன அங்கே தானா? சரி இப்போ என்ன பண்ணலாம்? சரி இருங்க, அங்கே போய் ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே போய் பேசலாம் ஆஃபீஸில் இருக்கேன். சரி வாங்க. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து வண்டி அங்கே எங்கன்னா ஒரு பக்கம் வண்டியை சைடில் நிற்க வச்சுட்டு அங்கே போய் ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு வண்டியை விட்டால் நிறைய வண்டி இங்கே வந்து பின்னாடி காத்துங்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 200-300 வண்டி இங்கே வந்து நிறைய வண்டிங்க வந்து காத்துங்குது. அவ்வளோ வண்டிங்க. இந்த டைமில் தான் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸு ஒரு 45 கிலோமீட்டருக்கு 3000-4000 நீட்டாக சம்பாதிச்சிடுறாங்க. சிட்டியில் சம்பாதிக்கிறத விட இங்கே இருக்கிறவங்க வந்து லோக்கலில் இருக்கிறவங்களே வந்து லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிச்சிடுறாங்க இந்த இடத்துல.
4 வீலர் மட்டும் அளவு இருக்கேன் இன்னைக்கு காலியாக இது ரோடு நீட்டாக விட்டால் ஸ்மூத்தாக போயிடலாம். இங்கே பாருங்க ஃபுட்பால் அடிச்சுங்கிறான் இங்கே ஒரு பையன். ஃபஸ்ட்டு வண்டி எங்கன்னு ஒரு பக்கம் அங்கே ஒரு மிலிட்ரி வண்டி நிற்கிது, அங்கே போய் பேசி பார்க்கலாம். கன்னு வச்சுக்கிறாங்க சொல்லிட்டு பயப்படுறாங்க. அங்கே ஏதோ சொல்லிக்கிறாங்க, அங்கே போய் பேசுங்கன்றாங்க. என்ன சொல்கிறாங்க? அங்கே போங்க பர்மிஷன் இருக்கா? ஆமாம் போங்க, இப்போ தான் ஒரு பைக்கு போச்சான். சரி வாங்க. இப்போ தான் ஒரு பைக்கு போச்சான். ஆமாம் அவர் அப்படி தான் சொன்னாரு, பர்மிஷன் அடிக்க போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள நேற்று அந்த ரோடு தாண்டவில்லை, அந்த ஜோஜலா பாஸ் வந்து, ஏன்னா ரோடு வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கான்றதுக்காக நேற்றெல்லாம் ஃபுல்லாக கெஞ்சி கூத்தாடி அவங்க என்ன சொன்னாங்க, நாளைக்கு மார்னிங் நீங்கள் வாங்க 6 மணிக்கு நான் விடுறோன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அந்த கன்னியாகுமரி அண்ணாவும் இந்த பெங்களூர் அண்ணாவும் இப்போது நாங்கள் இப்போது 3 பேர் இப்போது இந்த ரோடை தாண்ட போகிறோம். இன்றைக்கி விடுவாங்களான்னு தெரில, இன்றைக்கி இல்லைன்னா அவ்வளோதான் இன்றைக்கி. ஏன்னா வண்டியில் போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு 3000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, 3000 ரூபா 5000 ரூபான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது இந்த ரோடு மட்டும் அப்படியே தாண்டறதுக்கு விட்டா போதும், நம்மளை வேறு எதுவும் நம்மளுக்கு வேண்டாம். எல்லோரும் காத்துங்கிறாங்க போல் வண்டிக்காரங்க. நம்ம வண்டி விட்டால் என்ன சொல்ல போகிறாங்க தெரில, பார்க்கலாம் அப்படியே நம்ம. ஏன்னா நேற்று 2 வண்டி தான் நாங்கள் பேசுனது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இப்படி இருக்குது. ஐயோயோ, நேற்றே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சு. எல்லாம் இவங்க பண்ணுற வேலைங்க இப்படி இருக்குது. லூசு பசங்க 6 மணிக்கு வா எவனும் இருக்க மாட்டான், விட்டுருவோம் சொன்னானுங்க. இப்போ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறானுங்களோ தெரில. இன்றைக்கி யார் என்ன சொல்ல போகிறானுங்களோ. லோக்கல் பீப்புள்ஸ் விடுவானுங்க போல், இங்கே இல்லை அலோ இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லோரும் லோக்கல் பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் விடவே மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. क्या நீ சும்மாறா. சரி எப்போ விட்றாங்களா, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களா கேளுங்க இந்தியில். இங்கே நின்று எங்கே நம்மளை இல்லை விட்டுருவோம் சொல்லிட்டு காத்துங்கிறானுங்க. அதனால் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே நில்லுங்க இந்த நேரம் போயிட்டு மேலே நம்ம விட்றோம் சொல்லுவாங்க போல். ஏன்னா இப்போ இன்னும் எந்த ஒரு வண்டியும் விடல, அதனால் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் சும்மா இருக்கலாம், சைடில் இருக்கலாம் சரியா. ஏன்னா இப்போ நம்ம எதனா சும்மா பேசினாலும் பிரச்சனை ஆரம்பிப்போம். ஓகே பாஸ், இன்னும் வந்து எந்த வண்டியும் விடல, அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த லோக்கல் பஸ்ஸுங்கிறாங்க பாரு, என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இல்லை வண்டி விடுறதில்லைன்னு சொல்லிட்டு. போலீஸ்காரங்களே விட்டாலும் இந்த லோக்கலில் வேலை பண்ணுறவங்க பார்த்தீங்களா இவங்க விட மாட்டானுங்க. இந்த மாதிரி காசு பண்ணுன்றதுக்காக நம்மளை சுற்றி சாவடிக்கிறானுங்க. என்ன சொல்கிறது அவங்கள. இப்போ அதனால் அவங்களெல்லாம் அமுச்சு விட்டு மேலே தான் நம்மளை வந்து உள்ளே விடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வண்டி 6 o'clock பார்த்திங்கன்னா நிறைய வண்டி லைனாக நிற்கிது. ஆனால் 2 வீலர் தான் எதுவும் இல்லை. நாங்கள் போகிற வேலைக்கு எந்த 2 வீலரும் வரக்கூடாது. ஏன்னா அந்த 2 வீலர் வந்துச்சுன்னா அவங்கள மட்டும் விடுறீங்க, எங்களை விடுறதில்லன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்டானா எங்கள் வண்டி விட மாட்டாங்க. இதோட பிரச்சனையாக போகுது. சரி பார்க்கலாம். 3 வண்டிங்க, இது பெங்களூரு, சென்னை, கன்னியாகுமரின்னு 3 வண்டிகள். ப்ரோ அவன் வந்து அப்படியே சொல்லிக்கிறான்ல, நீங்கள் போகும்போது ஃபோட்டோ இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பாருங்க, அண்ணன் கேமரா வச்சுருக்காங்க. Hero 10 கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க. அதுவும் இந்த ராயல் என்ஃபீல்டில் நம்மளை விட
அதிகமான ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 13 days ஆச்சு நம்மளுக்கு. 15 days 52 days ஆச்சு லடாக் வரத்துக்கு. இந்த லடாக்னாவே அது ஒரு சந்தோஷம்தான். பார்க்கலாம் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து விட்றாங்க, ஏதோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. हम रोकेंगे नहीं, हम कितने लोगों के साथ यहाँ पे झगड़ा करेंगे? इतना है कि हम 1000 रुपए का कोर्ट का चालान डाल देंगे। और जो हमारे मेहमानों को गाड़ी है फ्रंट में, इसको भी मैंने बता दिया है। ஃபைன் போடுறாங்களா? पूरे इंडिया से आए हो घूमने के लिए श्रीनगर के என்ன சொல்கிறாங்க? घूमना चाहते हो तो ठीक है, वरना आपकी गाड़ी साइड में पार्किंग में लगा दो। हमें ट्रैफिक छोड़ना है। டிராஃபிக் பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு ஆச்சு. காலைல 6 மணிக்கு வந்தது, 8 மணி ஆச்சு. இவங்க எல்லாம் டிரைவருங்க தான், வண்டி டிரைவருங்க. இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு டோல் தாண்டிட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க ஏதோ ஹிந்தியில் சொல்கிறாங்க, ஆனால் என்னன்றதை நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. டபுள் லைன் போகிறதா சிங்கிள் லைனில் போகணுமா? அவன் வண்டியில் கேமரா இருக்கா? அதான் என்ன சொல்கிறாங்க? டபுள் லைனில் போகக்கூடாது, சிங்கிள் லைனில் தான் போகணுமா? டபுள் லைனில் போனால் வண்டி டபுள் லைனில் வந்தாச்சுன்னா உடனே ஃபைன் அடிச்சு விட்ருவாங்க. அவன் வண்டியில் கேமரா இருக்கா, அதனால யாருமே அப்படி போகக்கூடாது, சிங்கிள் லைனில் மட்டும் தான் போகணும். எவ்வளோ ஃபைனா? ஒரு வண்டியாக இப்போ தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் எல்லாமே வந்து ட்ரக்ஸ் இல்லை, ஒரு காருக்கு மட்டும்தான். அங்கே பாருங்க, ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்லிங்கிறாங்க. லூசு பசங்க இவ்வளோ ஸ்பீடாக போய்க்கிறானுங்க. இவங்களெல்லாம் லோக்கல்ஸை நம்பி இது பண்ணி விட்டா போயிட்டு போனேன்னா நமக்கு சேஃப் போட்டு இல்லை. அதனால நம்ம இன்னும் இவ்வளோ காருங்க விட்டுட்டு நம்மளை விடுவாங்களான்னு தெரியலையே. இன்னைக்கு நம்மளை மட்டும் விடலன்னா அவ்வளோதான். இன்னைக்கு இந்த ஆஃபீஸரை வந்து மறக்காய பண்ண வேண்டியது தான். அதெல்லாம் பண்ண முடியாது. அங்கிட்ட கண்ணுங்கள்லாம் இருக்குங்க, ஒரே ஒரு நெத்தியில் பொட்டு வச்சு அமுச்சு விட்ருவாங்க. ஏன்னா அந்த காருக்கு பின்னாடி தான் நம்மளை வந்து அமுச்ச விடுவாங்க. ஏன்னா இங்கே பாருங்களேன், இங்கேருந்து ஸ்லோவாக போயிட்டு இங்கேருந்து பாருங்கள் அவ்வளோ ஸ்பீடாக புகையெல்லாம் கிளப்பிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இங்கெல்லாம் எந்த ஒரு டஸ்ட்டெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், புகையை அப்படியே ஓவர்டேக் பண்ணின்னு போகிறானுங்க. யாருமே தெரியவே மாட்டேன்றாங்க இந்த இடத்துல, அவ்வளோ பேர். ஓகே பாஸ், நம்ம ஃபைனலாக எப்படியோ கஷ்டப்பட்டு 3 நாள் கழிச்சு அந்த ஜோஜிலா ரோடுக்குள்ளே வந்தாச்சுங்க. அந்த லடாக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இது வரத்துக்கு ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாச்சு. அவங்ககிட்ட இவங்ககிட்ட எல்லாம் கேட்டு. பட் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஈஸியாக எடுத்துன்னு டக்குன்னு போயிட்டு இருந்தால் கூட நம்மளுக்கு இவ்வளோ சந்தோஷம் நம்மளுக்கு இருந்திருக்குமான்னு தெரில. ஆனால் நம்ம வந்து 3 நாளாக கழிச்சு அவங்ககிட்ட கெஞ்சி, அப்புறமா எதோ நம்ம ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்லேருந்து இங்கே பேசி அவங்ககிட்ட வந்து ஏதோ அவங்ககிட்ட சொல்லி இன்றைக்கி காலைல 6 மணிக்கு வந்ததுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. அங்கே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இம்பார்ட்டண்ட் இருக்கிறது அந்த வீடியோஸ் எடுக்கிறது தான். அதுவே எடுக்கக்கூடாதுன்னா அது ரொம்பவே கஷ்டம். அதனால் நம்ம எடுத்து தான் ஆகணும். இங்கே வேறு எல்லோரும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக போகணும் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த லூசு பசங்க வேறு ஸ்பீடாக போகிறானுங்க. எல்லாம் ஓவர்டேக் பண்ணி தான் போகிறானுங்க பாருங்கள். அது வேறு எந்த மாதிரி இடத்துல ஸ்பீடாக போகணும், எந்த மாதிரி இடத்துல ஸ்லோவாக போகணுன்றதே தெரில இவங்களுக்கு. இங்கே வேறு க்ளீன் பண்ணுறாங்களான்னு தெரில. ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது இந்த பக்கம், லைக் மிஸ்டாகவும் இருக்குது. இங்கே வேற மாதிரியாக இருக்குங்க. இன்னும் நம்ம வந்து லடாக்குள்ளே போல் பார்க்குறதுக்கே சும்மா அந்த மாதிரி இருக்குது பிளேஸு இது. ஆனால் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போய்க்குது. இன்னும் வந்து நம்ம டாப்பில் போகணும். அந்த ரோடு தாங்க நான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வரேன். ஏன்னா அது வந்து ஒரே ஒரு சின்ன ரோடாக, அந்த சின்ன ரோடில் வந்து 2 வெஹிக்கிள் பாஸ் ஆகும். சரி, 2 வெஹிக்கிள் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரே சைடு தான் வண்டி போக போகுது. நம்ம வண்டி ஓவர்டேக் பண்ண முடியாது, ஓவர்டேக் பண்ணால் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே என்னது ட்ரெஸ். ஓ, இது வந்து ரொம்பவே கோல்டான பிளேஸு. அது பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டர் இருக்குது. ஓ, இங்கெல்லாம் நம்ம வண்டி வந்து நீட்டாக ஸ்கிட் ஆகிடும். இவங்க போகிற ஸ்பீடுக்கு வந்து நம்மளால் ஈடு கொடுக்க முடியாது. ஓஹோ, என்னடா அப்படி இருக்குது பிளேஸு. ஓகே, பிளேஸ் எல்லாம் சும்மா
தரமாக இருக்குது. ஓ இதுக்கு தான் எல்லோரும் லடாக்னு சொல்லுவானுங்களோ, இப்போ தான் தெரியுது. ஏன்னா இப்போ நம்ம போகிறது வந்து ரொம்பவே கோல்டஸ்டான பிளேஸ், அதுக்கு தான் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்களா. அது ஹெவி கோல்டாக இருக்குமா அங்கே. அங்கெல்லாம் நம்மளாலலாம் தங்க முடியாது, அதை தாண்டி தான் நம்ம போயிடுவோம். ஏன்னா கோல்டு இப்படி வாங்கிது போக போக. எப்பா என்னது இதுவும் ஆம்புலன்ஸா? அவ்வளோ சைடில் போகிறீங்க. ஆஃப் ஆகிடுச்சுங்க. இவ்வளோ தூரத்தில் வந்து எந்த இடத்துலையுமே எந்த ப்ராப்ளமும் வரல. எனக்கு வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. நினச்சேன் எங்கே ஒரு பக்கம் வண்டி ஒரு மாதிரியாக போதுன்னு நினச்சேன். நம்ம இன்னும் வந்து லடாக் போகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ப்ராப்ளமா என்ன ஆகுது தெரியல. இங்கே கடைங்களும் எதுவும் இருக்காது, நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. சரி, வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணலாம் ஆகலை. எல்லாத்தையும் கழட்டி ஒரு பக்கம் நம்ம வச்சாச்சு. வண்டி கூட சைடில் தான் எப்படியோ வண்டி வந்து ஆஃப் ஆகிருக்குது. இப்போ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போனால் ஒரு 100 கிலோமீட்டர்ஸு, இங்கேருந்து போனால் ஒரு 150 கிலோமீட்டருக்கு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இடத்துல இப்போது வண்டி ஆஃப் ஆகிருக்கு. எப்படின்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதனால் நம்மக்கிட்ட ஒரு ஸ்பார்க் லைட் இருக்குது. ஸ்பார்க் லைட் தான் போயிருக்கோம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதை ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அது நல்லா இருக்கா இல்லையான்னு. அது ஒன்று வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டா போதும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸ்பார்க் லைட் சேஞ்ச் பண்ணிடலாம். இது வேறு இது கழட்டி மாட்டுறதுக்கே இன்னும் ஒரு ஹவர் வேணும் போல். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு அங்கே போயிட்டாங்க அப்போவே. சரி ஓகே, நம்ம எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணோம் சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு கூப்பிடல. ஏன்னா இப்போ இது வந்து ஒரு வழி பாதை மாதிரி போகிறது தான். சும்மா இப்போ நம்ம அவங்கள கூப்பிட்டு அவங்களோட சந்தோஷத்தை எதுக்கு நம்ம கெடுக்கணுன்றதுக்காக நம்ம அவங்கள கூப்பிடல. ஹாப்பியாக போய்ட்டு வரட்டும் அவங்க. நம்ம இது முடிக்கிறதுக்கே இவ்வளோ வர போகிறது இல்லை. ஸ்பார்க் ப்ளக் கருப்பாக போயிட்டு இருந்துச்சுன்னா வண்டி ப்ராப்ளம் இல்லை. ஸ்பார்க் ப்ளக் சும்மா அப்படி சேஞ்ச் பண்ணி விட்டால் போதும். ஆமாங்க, ஸ்பார்க் ப்ளக் போகிற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக கருப்பாகிட்டு இருக்குது பாருங்கள். அந்த வெள்ளையாக இருக்கிற பனியை விட இது கருப்பாக இருக்குது. இருங்க வாட்டி இது வந்து கரண்ட் பாஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். அப்புறம் தான் இது நல்லா இருக்கா இல்லையானே தெரியும். கரண்ட் பாஸ் என்ன பிரச்சனை இல்லை, பாஸ் ஆகலை. பாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் ஆகலையே. சரி, எதுக்கும் நம்ம பழசே போட்டுடலாம் இப்போதைக்கு. சரி, புதுசு போட்டுடலாம். இதுதான் லாஸ்ட்டு. அடுத்து இன்னொரு 2 வாங்கிக்கணும் ஊருங்களுக்கு. இது எவ்வளோ ஆக போகுது? இது நல்லா வருது. இது இப்போது இது போட்டு பார்த்தா தான் தெரியும் என்னன்னு. ஓகே அன்பாஸ், ஃபைனலாக இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா அவ்வளோதான். இவங்க வேறு வந்துங்கிறாங்க. நெய் கோய் ப்ராப்ளம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு நண்பாஸ். ரைடாக ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டு போக வேண்டியது தான். ஓகே, कोई प्रॉब्लम नहीं, थैंक यू. ஓகே பாய். ஓகே அன்பாஸ், நம்மளோட வண்டி நீட்டாக ரெடி ஆச்சு. இப்போ தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து திரும்ப ரைடாக ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கேருந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாம் வந்து இந்த இதில் வந்து அது ஃபோட்டோவாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப நம்ம வீடியோவை கனெக்ட் பண்ணிட்டோம். ரொம்ப கோல்டாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு திரும்ப க்ளவுஸுக்கு நம்ம மாறிட்டோம். எல்லாம் இது பவர் பேங்க்கெல்லாம் உள்ளே நோசி வைக்கணும். ஏன்னா எந்த இடத்துல எப்படி வியூனே தெரியாது இந்த இடத்துல. அதனால் கொஞ்சம் எதுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாகவே எல்லாத்தையும் வச்சு வைக்கலாம் இந்த இடத்துல. ஓகே,
போகலாம் நண்பாஸ். திரும்ப ரைடாக ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையான வியூ இந்த இடத்துல. போகலாம். இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ கொஞ்சம் வண்டி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது.